ஒரு ஆணுக்கு இன்னொருத்தருடைய மனைவிய ரொம்ப புடிச்சிருக்குங்க. அந்த இன்னொருத்தருடைய மனைவி இந்த ஆண வேணான்னு சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும்? 15 காரணங்கள் இருக்கு. அந்த 15 காரணங்கள்ல ஒன் ஆஃப் த ரீசன் தான் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. அவங்க கணவர் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்க கணவரோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் காமசூத்ரா. நான் பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அந்த புத்தகம் நடிகிலும் இந்த மாதிரி உதிர்த்து வச்சிருக்கிற அருமையான கருத்துக்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அந்த பொண்ணுக்கு உங்கள புடிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் பார்ட் 1லயே நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த புத்தகத்துல சொல்லியிருந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன். நம்ம இந்த பார்ட் 2ல எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷல் ஐட்டமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பெண் சாப்பிடுறதுலயோ, குடிக்கிறதுலயோ எதையாவது கலந்து குடுத்துறணுங்க. கலந்து குடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெண் மயங்கிருவாங்க இல்லைங்களா? சோ மயங்கினதுக்கு அப்புறம் அந்த பெண்ண கூட்டிட்டு போய் நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி சுயநினைவு வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த சமயத்துல நீங்க ஒரு அப்பர் காஸ்ட்ல இருக்கிறவங்களோட வீட்ல இருந்து நெருப்ப எடுத்துட்டு அந்த நெருப்போட சாட்சியா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டூ மேக் அ வுமன் ஃபால் இன் லவ் வித் மீ அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா இதுதான். இத என்ன இந்த காலத்துல ரேப்புன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன விஷயம்? நாங்க 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே விதைய போட்டு வச்சிருக்கோம். இந்த புத்தகம் நெடுகிலுமே கன்சென்ட் அப்படிங்கிற அந்த 7 எழுத்து வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லங்க. ஒரு பொண்ணுக்கு உங்கள புடிக்கலன்னா நீங்க மேனிபுலேட் பண்ணுங்க. புடிக்கலன்னா அத பண்ணுங்க, இத பண்ணுங்க. புடிக்கல அப்படிங்கிறது ஒரு ஒரு அதுதான் சென்டென்ஸே. நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது எப்படி ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி புடிக்கல அப்படின்னா புடிக்கல தான். அந்த பிடிக்காத பொண்ண புடிக்க வைக்கிறதுக்காக லிட்டரலி அவங்க பில்லி சூனியம், அந்த முட்டை மந்திரிச்சு வைக்கிறது அததாங்க செய்யல. அது தவிர்த்து இந்த புத்தகம் நெடுகிலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா? இன்னொருத்தருடைய ஒய்ஃப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னொருத்தருடைய ஒய்ஃப பிடிக்கிறது அப்படிங்கிறதே அடிப்படையில எவ்ளோ தப்பான ஒரு விஷயம். அதாவது அவங்க சந்தோஷமா கல்யாணம் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள வாழ விடாம அவங்க ஊரா வுட்டு பொண்டாட்டியை மயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 15 டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதே ஆப்போசிட்டா நம்ம கொஞ்சம் மாத்தி பார்த்து, "ஊரா வுட்டு புருஷனை மயக்குவது எப்படி?" அப்படின்னு எழுதி வச்சா எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. எவ்வளவு கீழ கமெண்ட்ஸ் வரும். எவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா இவங்க ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அத லீகலைஸே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் தட்ஸ் த ரீசன் இந்த காலம் வரைக்குமே கூட நெறைய பேர் இந்த மீம்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. "அந்த காலகட்டத்துலலாம் எங்க தாத்தாக்கு 4 பொண்டாட்டி இருந்தது. பட் நமக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க அதெல்லாம் கீழ கமெண்ட்ல மேனிஃபெஸ்டேஷன்லாம் எழுதியிருப்பாங்க. "ஐ அம் மேனிஃபெஸ்டிங் ஃபார் திஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ தட்ஸ் ஹவ் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸான்னு தெரியல. பட் ஏன்னா நம்மளுடைய சட்டம் வேற மாதிரி வேலை செய்யுங்க. நம்ம மேரேஜ் லா படி இந்த 1, 2, 3, 4ன்னுலாம் போக முடியாது. தூக்கி உள்ள வச்சுருவாங்க. சோ அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி சட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. அதுதான் பிரச்சனை நமக்கு. அடுத்ததா, இப்போ அந்த ஒரு செக்ஸ் அப்போ கடிக்கிறது, ஸ்க்ராட்ச் பண்றது அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. எனிதிங் வித் கன்சென்ட் அண்ட் கன்சென்சுவலா 2 பேருக்குமே புடிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுல நீங்க எந்த அளவுக்கு கடிச்சு வைக்கணும் அப்படின்னா, அந்த தடம் அவங்களுடைய உடம்புல பதிஞ்சு போயிருக்கணும். அந்த தடத்த ஒருவேள அவங்க இந்த ஊர விட்டு தூரமா எங்கேயோ போறாங்க, வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்றப்ப, அந்த தடத்த அவங்க பார்க்கிறப்பல்லாம், அவங்களுடைய காதலனுடைய ஞாபகம் அவங்களுக்கு வரணும். அதாவது இந்த மெடிசின் படிச்சவங்க, டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்கலாம் இந்த தடத்த பார்த்தா, ஏதோ கடிச்சிருக்கு. நீங்க ஒரு சேஃப் சைடுக்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு காலாகாலத்துக்கும் இருக்கிற மாரி ஏதாவது பண்ணணும்னா எனக்கு தெரியல. அது அது எத்தன வருடங்கள் ஆனாலும் அந்த மார்க் அப்படியே இருக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது அனிமல்ஸ் கடிச்சா கூட ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அதுக்கெல்லாம் அப்புறம் கூட அந்த மார்க்ஸ் எல்லாம் போய் ஸ்கார் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் மாறிரும். ஆனா இவங்க எப்படி கடிக்கிறாங்கன்னு தெரியல. அது காலாகாலத்துக்கும் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த முதல்ல சிறுத்தை, சிங்கம் அந்த மாரி ஏதாவது கடிச்சு வச்சா தான் உண்டு. ஆனா அதெல்லாம் கடிச்சு வச்சா நம்ம அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். போயிருவோம். சோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் பாடியில மார்க்ஸ் லீவ் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி வயலன்ட். அதாவது அதுலயும் அகைன் கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாததுனால, என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு 15 ஸ்டெப்பா எலாபரேட்டா வேற எழுதியிருக்காங்க. எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எழுதுறது இட் கம்ஸ் அண்டர் செக்ஸ் மேனுவல் கேட்டகரில நம்ம இத வச்சுக்கலாமே. ஆனா, இந்த ஊரா வுட்டு பொண்டாட்டிய மயக்குறது, ஊரா வுட்டு பொண்டாட்டிய கவர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ப்ரவுடான ஒரு விஷயமா எழுதியிருக்காங்க. அது ஒரு ஸ்வாக். நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். எப்படி ஒருத்தர் எத்தன மனைவிகள் இது பண்ணிக்கலாம். அந்த மனைவிகளுக்குள்ள எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும். அந்த எல்டஸ்ட் மனைவி தான் அக்கா. அந்த அக்கா அப்படிங்கிற பதவிய எடுத்துக்கிறவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இதுல அதுக்கெல்லாம் டாப் பண்ற மாரி அது வெறும் கேக் தான். இப்ப நான் டெக்கரேஷன் பண்றேன் பாருங்க இந்த கேக்ல.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த மனைவிகளுக்குள்ள ஒரு சண்டை வருது அப்படின்னு வச்சுப்போமே. அப்படிங்கிறப்ப, அந்த கணவர் இருக்காரு இல்லைங்களா? அந்த கணவர்கிட்ட வந்து அந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி, அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸே இருக்குங்க. இப்ப ஒரு கணவர் வந்து ஒரு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ற மாதிரி மனைவிகள்லாம் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த மனைவிகளுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கணும். அவர் வந்து இன்னைக்கு என் கூட தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு அழகான ஒரு காம்படிஷன் போகணும். தட் இஸ் ஹெல்தி காம்படிஷன் அவங்க சொல்றாங்க. ஒரு லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விமென் ஆ இது ஒரு மேனுடைய அட்டென்ஷனுக்காக சண்டை போட்டுக்கிறத வந்து ஒரு ஒரு அமேசிங்கான விஷயமா வந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கிறப்ப, அத வந்து அந்த ஆண் கிட்ட எப்படி எடுத்துட்டு போறது? அந்த ஆண் அந்த ஒரு பெண் மேல கோவப்பட்டு வீட்ட விட்டு வெளிய விரட்டுற மாதிரி என்னெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருவோம். அப்படியே இத வந்து நான் ஃபிளிப் பண்றேன். ஒரு ஆணுக்கு அந்த பெண்ண பிடிக்கலன்னு வச்சுப்போமே. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண் வந்து எதுவுமே சொல்லாம உடனடியா கிளம்பிறணும். ஏன்னா முன்னாடியே வந்து அவர வந்து சமாதானப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இதுல வந்து அவர முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாதானப்படுத்தி பார்க்கணும். "என்னங்க, இல்லங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்" அப்படின்னு பேசணும். சரி, ஒரு வேள அவர் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கல அப்படின்னா, எதுவுமே சொல்லாம நீங்க மௌனமா அவருடைய நினைவுகள உங்க மனசுலயும், நெஞ்சிலயும் ஒரு ஒரு நாடி நரம்புலயும் சுமந்துக்கிட்டு அந்த வீட்ட விட்டு நீங்க வெளிய போயிரணும். வீட்ட விட்டு வெளில போனதுக்கப்புறம், நீங்க மெய்டா இருக்கலாம். வெளில போனதுக்கப்புறம் இந்த மாரி எவனாச்சும் ஒருத்தன் வந்து 100 பொண்டாட்டி, 20 பொண்டாட்டி கட்டி வச்சிருப்பான். அந்த வீட்ல ஒரு மெய்டா சேர்ந்து நீங்க உங்க வாழ்க்கைய சுபிக்ஷமா வாழலாம். முன்னாடி சொன்னோம்ல, நம்ம வந்து விடோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சா அவங்க சொந்த பணத்துல பண்ணிக்கலான்ட்டு. சொந்த பணத்துல எப்படி பண்றது? நாங்க தான் வெளியவே விட மாட்டோமே! வெளிய விடலனாலும் சொந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். ரொம்ப குழப்புறாங்க என்னைய. சரி, இதெல்லாம் வந்து ஒரு பார்ட். ஒரு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரில வந்து நம்ம வச்சுப்போமே. அந்த மாற்றான் வீட்டு மனைவி அப்படிங்கிறவங்கள வந்து இவங்க எப்படி ஏன் கவரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பொண்ணுடைய கணவர் இருக்காரு இல்லைங்களா? அந்த கணவர வந்து உங்களுக்கு புடிக்கல. அந்த கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை, ஏதோ ஒரு பகன்னு வச்சுப்போமே. இல்ல அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி உங்கள விட வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறப்ப, அவர அழிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா அந்த பெண்ண நீங்க பயன்படுத்தலாம். புரியுதா? யூ நோ ஹவ் ட்விஸ்டட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, அவங்கள உங்க பக்கம் இழுக்கிறது மூலமா அவர் வந்து அசிங்கப்படுத்தப்படுவாரு. ஆனா, அதுக்கப்புறம் இந்த பொண்ண நீங்க தெருவுல விட்டுறலாம். அவர அழிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் மோட்டோங்க. இந்த சீரியல்ஸ் எல்லாம் என்ன எழுதுறாங்க, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது நான் காலடி எடுத்து வச்சே தீருவேன்ட்டு. அது அது இல்ல வில்லனிசம். அது வந்து ரொமான்ஸ் கிடையாது. தட் இஸ் ப்ராப்பர் வில்லனிசம். எனக்கு வந்து ஒருத்தன புடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவன் வீட்டு பெண்கள நான் ஏதாவது செய்வேன். இப்ப கூட வந்து ஏதாவது ஒரு 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 செக்சுவல் வயலன்ஸ் ஒரு நியூஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், Instagramலயோ சம்திங். அதுக்கு கீழ ஃபீட்ல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இவன் வந்து ஒரு பொண்ண இது பண்ணிட்டானா, இவன் வீட்டு பொண்ண போய் யாராவது ஏதாவது பண்ணுங்க. சோ எப்படினாலும் அட் த எண்ட் பாதிக்கப்பட போறது விமென் மட்டும் தான். இவன் ஏதாவது பண்ணிட்டான்னா, இவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கறதுல காட்டுற முனைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இவருக்கு தண்டனை வேணும்னு சொல்ற ஆளுங்கலாம் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு 30% மற்ற 70% வந்து இவர் வீட்டு பெண்களின் ஃபோட்டோ எனக்கு தெரியும். இவர் எனக்கு டிஎம் பண்ணுங்க. இவர் வீட்டு பெண்களின் ஃபோட்டோ அனுப்புகிறேன் நான். சோ, உங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ வந்து அந்த மேன புரொடெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மேன வந்து அந்த கொஸ்டினுக்குள்ளயே கொண்டுட்டே வரலையே. ஒரு மேன் ஒரு விமன் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னா, நீங்க தண்டிக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது வந்து விரல இல்ல தலைய அப்படிங்கிற மாதிரி, அவர அவர நீங்க எதுவுமே சொல்லல. அதுக்கு ஆப்போசிட்டா போய் அவர் வீட்டு பெண்கள இழுக்குறீங்க நீங்க. சோ, எப்படி பார்த்தாலும் நாங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஜெண்டர வந்து நாங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்த வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்ட வந்து இந்த புத்தகம் போட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத உண்மை. ஏன்னா, இந்த புத்தகம் வந்து எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, எங்கிட்ட எடுத்தாலுமே வந்து ஒரு பெரிய மேனுவலா இந்த புத்தகத்த தான் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா, ஒரு காலத்துல வந்து இந்தியா ஹேஸ் த லோவஸ்ட் டிவோர்ஸ் ரேட். இப்பயும் ஐ திங்க் த டிவோர்ஸ் ரேட் இஸ் பிரிட்டி லோ. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பயங்கர ஃப்ளெக்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்ஸ் அ லோவஸ்ட் டிவோர்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ ஆர் ட்ராப்ட் இன் அன் அப்யூசிவ் மேரேஜ். அத பார்த்து வளர்ற உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யோசிக்காம, ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ தூக்கிட்டு வந்து, இங்க பாருங்க நாங்க வந்து நல்லா இருக்கோம். பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மள டிஃபைன் பண்ணுமா? இப்படி அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்னா டெஃபினட்டாவே வந்து கிடையாது அது. அந்த ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணாம நம்ம வந்து மேலால பார்க்குறப்ப எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அண்ட் யாரோ லாஸ்ட் வீடியோல வந்து யாரோ கேட்டிருந்தீங்க. ஐயோ! இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்கங்க. நீங்க சொல்றது வந்து லைக் இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ மேபி என்னுடைய டோன் இது வந்து ஐ அம் கம்ப்ளீட்லி யூசிங் சர்காஸ்டிக் டோன். இது வந்து அவுட் அண்ட் அவுட் இது கிட்டத்தட்ட ஒரு நக்கல் நையாண்டி மாதிரி தான். இந்த புத்தகம் வந்து எப்படி எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணிருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே இந்த புத்தகத்த பத்தி தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கிளாசிக் கைடு தான். அந்த விஷயத்த நான் மறுக்க மாட்டேன். இது ஒரு கைடு அப்படின்றத எந்த ஆங்கிள்ல சொல்லலாம் அப்படின்னா, பிளஷர வந்து ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெறைய இடங்கள்ல நெறைய விஷயங்கள பத்தி இன் டெப்த்தா எழுதியிருப்பாங்க.
ஏன்னா, நம்ம வந்து இந்தியன்ஸா ஒரு சமூகமாவே வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு கருவியா தான் செக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. அத தாண்டி அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், அத பத்தி பேசுறதுக்கும் 1000 விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. எப்படி இத நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க தே சூஸ் டூ பி சைல்ட்லெஸ் பை சாய்ஸ்ன்னு வச்சுப்போம். இல்ல அவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆனா குழந்தை இல்லன்னு வச்சுப்போம். எல்லார் மேலயுமே சர்வசாதாரணமா கேட்கப்படுற ஒரு கேள்வி, என்ன குழந்தை இல்ல டாக்டர் போய் பார்க்குறீங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கா?" அந்த எல்லாம் சரியா தான் இருக்கா அப்படிங்கிறது, அது அது ஒரு எவ்வளவு ஒரு இதான விஷயம். ஒரு அடுத்தவங்களுடைய பெட்ரூம எட்டி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நம்ம வீட்டு ஹால்ல 1000 பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும். ஊரா வுட்டு பெட்ரூம எட்டி பார்க்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. ஆனா, எல்லார பொறுத்தவரைக்கும் அந்த ஊரா வுட்டு பெட்ரூம வந்து எட்டி பார்த்து, அதுல வந்து ஏதாவது போய் ஒரு சொல்யூஷன் சொல்லணும். இப்ப கூட அன்சாலிசிட்டட் ஒப்பீனியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கிள்ஸ், ஆன்டீஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு விமென் தான் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணுவாங்க இத. கேஷுவலா கிராஸ் பண்ணி போறப்பவே வந்து ஒரு கமெண்ட்ட போட்டு போவாங்க. "என்ன வெயிட்டா இருக்கீங்க? ஐயோ! இப்படியெல்லாம் இருந்தா வந்து குழந்தை பொறக்காது. என்ன இப்படி இருக்கீங்க? இப்படிலாம் இருந்தா யாரும் உங்கள பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. யாரும் நம்மள பார்க்கணும், பார்க்கல அப்படிங்கிறது அந்த ஒரு வேலிடேஷன்ல நம்ம உலகம் வந்து இயங்கக்கூடாது. ஏன்னா, யாருடைய வேலிடேஷனுக்காகவோ நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது தட் இஸ் நாட் குட். நம்ம நமக்காக என்ன விஷயம் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது நமக்கு லாங் ரன்ல ஹெல்ப் பண்ணும். யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம இவ்ளோ விஷயங்கள வந்து செய்றப்ப, அது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் தட் வில் இது லாங் ரன்ல அது சர்வே பண்ணுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா, அதே பேரலல் நம்ம இந்த புத்தகத்துக்கு எடுத்துட்டு வர்றப்ப, யாரோ ஒருத்தர் அது பண்ணணும், இது பண்ணணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். லிட்டரலி சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கும் இல்லையா? நம்ம ஒரு வெளிய ஒரு கடை வீதிக்குலாம் கூட்டிட்டு போறப்ப, சின்ன குழந்தை எனக்கு அந்த பொம்மை வேணும், வேணும், எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் வேணும். லிட்டரலி உட்கார்ந்து அடம் புடிச்சு தரையிலலாம் வந்து உருண்டு பெரளுவாங்க. ஒரு 2 அறை வாங்குனோனே அப்படியே மெல்லாம நடந்து போவாங்க அவங்க. அந்த மாதிரி தான். புத்தகம் நடிகையிலுமே யூ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட், ஐ வாண்ட் அப்படிங்கிறது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு பொம்மையோ, ஒரு பொருளோ கிடையாது. ஏன்னா, விமன வந்து ஆப்ஜெக்ட்ன்னு இவங்க வந்து ஒரு 4ஆம் பக்கமோ, 5ஆம் பக்கத்திலயோ சொல்லியிருப்பாங்க. அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல அவங்க அத வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அட்ரஸே பண்ணல. எப்படி ஃபீலிங்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. "அவர் மனம் கோணாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்." அப்போ இவங்களுடைய மனச பத்தி ஏன் யாருமே கவலையே படல? இதுதான் வந்து நமக்கு ஆண்டாண்டு காலமாவே வந்து இந்த பெண்கள் மேல நிகழ்த்தப்படுற வன்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் வெளி உலகத்துல நிகழ்த்தப்படுற வன்முறைகள சொல்லல. வீட்டுக்குள்ளே நிகழ்த்தப்படுற விஷயங்கள சொல்றேன். பிகாஸ் நமக்கு வந்து பேசிக் அனாட்டமி அண்ட் பேசிக் பிசியாலஜியே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது அது ஆண்களோடதும் சரி, பெண்களோடதும் சரி. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற மாரி இருக்கு. ரியாலிட்டி வேற மாரி இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேணா இந்த புத்தகத்த நம்ம பாராட்டலாம். பிகாஸ் பேசிக் அனாட்டமி இஸ் வெரி டிஃபரெண்ட். என்னுடைய லாஸ்ட் வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். நான் வந்து அந்த 3 கேட்டகரிஸா பிரிச்சு அந்த லிங்கம் அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நீங்க ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த புத்தகத்த நீங்க படிக்கலாம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் சொல்லப்படுறதே கிடையாது. செக்ஸ் எஜுகேஷன் இஸ் த நீட் ஆஃப் அன் ஹார். நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து நீ ஆண்கள்ட்ட பேசாத, பெண்கள்ட்ட பேசாத, பழகாத, ஆண்களா இருந்தா பெண்கள பார்க்காத, பெண்களா இருந்தா ஆண்கள பார்க்காத, அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டு ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு லைஃப் பார்ட்னர தேடி குடுத்ததுக்கு அப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில வந்து "என்ன நீ வாந்தி எடுக்கலையா?" அப்படின்னு கேட்கறது வந்து திஸ் இஸ் த ஐரணி. ஏன்னா, நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல எழுதப்பட்ட இந்த புத்தகம் வந்து உலகம் நெடுகிலுமே ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அந்த ரிசர்ச் வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு இந்த நக்கல் நையாண்டியான அப்ரோச். இது ஆக்சுவலி ரிசர்ச் அப்படிங்கிறப்ப இந்த நக்கல் நையாண்டியான அப்ரோச்ன்னு சொல்ல மாட்டாங்க. ரெக்ரெசிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகட்டும், இல்ல அவங்க சொன்ன விஷயங்களுக்காகட்டும், இந்த புத்தகம் இப்ப வரைக்குமே பேசுபொருளா தான் இருக்கு. ஆனா, இதுல அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெல்ல மெல்லமா ஒருத்தவங்களும் அவங்களுடைய தாட்ஸ போட தான் தெரியும். இப்ப இது வந்து என்னுடைய தாட். இதே இத வந்து வேற ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஆனா நெறைய பேர் இத பத்தி ரெக்ரெசிவா தான் ஜாஸ்தி பேசியிருக்காங்க. இத படிச்சுட்டு சரி நம்ம ஏதாவது ரெஃபர் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஏன்னா நமக்கு மட்டும் தான் இப்படி தோணுது அப்படின்னு நம்ம தோணல. பிகாஸ் வி ஷுட் பி ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா நம்ம பேசணும். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் எதையுமே பேஷ் பண்ணவோ, இது பண்ணவும் கூடாது. பிகாஸ் ஐல் மேக் அனதர் வீடியோ ஆல்சோ. டாப் 3 லேர்னிங்ஸ் ஃப்ரம் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு விச் வுட் பி வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஏன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி நான் இன்னும் 2 விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அத நான் வந்து அந்த வீடியோல எலாபரேட்டா சொல்றேன். இந்த புத்தகத்த எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புத்தகம் நெடுகிலுமே வந்து ஒருத்தவங்களுடைய மனசு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் யூ நீட் டு ஒர்க். ரிலேஷன்ஷிப் ரெக்வயர்ஸ் எஃபர்ட். ரிலேஷன்ஷிப்புக்கு உழைப்பு தேவைப்படும். ரிலேஷன்ஷிப்புக்கு நெறைய விஷயங்கள் தேவைப்படும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஏன்னா இந்த காலத்துல வந்து வை இட் இஸ் ஃபெயிலிங், வை மேரேஜஸ் ஆர் ஃபெயிலிங் அப்படிங்கிறப்ப வந்து அதாவது இந்த ஒருத்தவங்கள பார்க்கறது, அவங்கள பிடிக்கிறது, அவங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போலாமான்னு யோசிக்கிறது நெறைய படிநிலைகள் இருக்கு. ஒரு மீம்ல வந்து இந்த முதல் படிக்கட்டுல கால வச்சுட்டு நேரா 8வது படிக்கட்டுக்கு கால வைப்பாரு பார்த்தீங்களா?
அப்படிதான் கால வச்சுட்டு இருக்காங்க இப்ப. 8வது படிக்கிறதுக்கு கால வைக்கிறப்ப முக்காவாசி பேர் தடுமாறி விழுகுறாங்க. சில பேருக்கு 8வது படிக்கட்ட புடிச்சு எந்திச்சு மேல போயிடுறாங்க. அதுதான் 2க்குமான வித்தியாசமே. சில பேருக்கு வந்து அது ஓகே சரி ஏதோ இது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. இஃப் யூ ஆர் லக்கி அண்ட் இஃப் யூ கெட் அ வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் விச் இஸ் பிரிட்டி மச் அ கேம்பிள் தான் இந்த காலத்த பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு வந்து நீங்க அடிச்சீங்க, உங்களுக்கு லக் இருந்தா யூ வில் வின். லக் இல்ல அப்படின்னா யூ வில் பிகம் எட் அனதர் அந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கிற பொம்மைகள்ல மற்றும் ஒரு பொம்மையா நீங்க வைக்கப்படுவீங்க அவ்வளவுதான். மேபி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து தே லேர்ன் ஃப்ரம் ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு முதல்ல பண்ண ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அதுலருந்து நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டு, செகண்ட் லைஃப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறாங்க. பட் தட் இஸ் அ ஹோல் ட்ராமா. வெளிய சொல்றவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவளுக்கு என்ன? இவன விட்டுட்டு வந்துட்டா. அது வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லிர்றாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் விமென் அண்ட் மென் ட்ராப்ட் இன் அன்ஹாப்பி மேரேஜஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுதான் நம்ம கலாச்சாரத்த வந்து நம்ம காப்பாத்தணும். காமசூத்ரால நம்ம கலாச்சாரம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நாட் அது கலாச்சாரமே கிடையாது. கலாச்சாரம் அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வர்றது. இந்த இதுலலாம் போடுவாங்கல்ல, அம்மா அம்மா அப்படின்றவங்க வீட்ல வந்து 3 ஆப்பிள் இருந்தது. 4 பேர் இருந்தாங்கன்னா, அம்மா வந்து ஆப்பிள் பிடிக்கலன்னு சொல்லிருவாங்க. அப்பலாம் கிடையாது. இந்த ஆப்பிள ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த ஆப்பிள பீஸ் போட்டு சாப்பிடலாம். 1000 சொல்யூஷன்ஸ் வரும். ஆனா, யாரோ ஒருத்தவங்க தலையில ஒரு புனித பிம்பத்த கட்டி தூக்கி வைக்கணும். இப்படிலாம் ஒரு ஆண் அப்படின்னா ஒரு ஆண் அழுகக்கூடாது. ஒரு ஆண் ஜாஸ்தி பேசக்கூடாது. அப்படிலாம் இல்ல. எல்லாருமே பேசலாம். எல்லாருமே எல்லாமே பண்ணலாம். அவங்க எங்க போய் ஷேர் பண்ணுவாங்க அப்ப? யூ நீட் டூ அதாவது அந்த சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல கொண்டுட்டு வந்தே தீரணும். ஆனாலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள கொண்டுட்டு வந்தோம்னா, இந்த புத்தகத்த வந்து கொண்டுட்டு வரலாம். அதாவது ஒரு ஒரு விமனுடைய பியூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பியூரிட்டி அப்படிங்கிறது பியூரிட்டி அப்படிங்கிறது அந்த காலத்த பொறுத்தவரைக்கும், அந்த பியூரிட்டிய கெடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல ஒரு 10 பாயிண்ட் வேற போட்டிருப்பாங்க. அந்த விமன் வந்து அந்த பிள்ளை பாட்டுக்கு செவனேன்னு அந்த வேலைய பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமா இருக்கு அப்படின்னா, "ஓ! அப்படி இருக்கியா நீ? இந்தா மாட்டுன நீ" அப்படின்னு கூப்பிடுற மாரி அந்த பொண்ணுடைய பியூரிட்டிய எப்படி எப்படிலாம் கெடுக்கிறது. இந்த பொண்ண வந்து அப்படி பார்க்கறது, அந்த பொண்ண வந்து ஒரு ஆண்கள் இருக்கிற இடத்துல அந்த பொண்ண நிக்க வைக்கிறது, ஆண்கள் நிக்கிறப்ப மத்தியில அந்த பொண்ண நிக்க வச்சு பார்த்து சிரிக்கிறது, அந்த பொண்ண ஒரு 10 பேருக்கு மத்தியில திட்டுறது, கிண்டல் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த விமனுடைய பியூரிட்டிய வந்து கெடுக்கிற விஷயமா நெறைய விஷயங்கள வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா கணவருடைய கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த வுமன் திருத்தணும் அப்படின்னும் சொல்றாங்க. பிகாஸ் விமன் ஆர் நாட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். அவங்களும் வந்து உங்கள மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க தான். யாரோ ஒருத்தவங்க தலையில தூக்கி வைக்கிறது. என்னால திருத்த முடியல. நீதாம்மா வந்து என் மகன திருத்தணும். என்ன 30, 35 வருஷம் உங்களால பண்ண முடியாத விஷயத்த ஒரு பொண்ணு வந்து 3 நாள்ல பண்ணணும்னு சொன்னா, தட் இஸ் யுவர் ஃபெயிலியர் அஸ் அ பேரண்ட். நெறைய பேர் ஃப்ளெக்ஸே பண்ணிப்பாங்க. ஐய்யய்யோ! என் பையன் எல்லாம் கையில கிடைக்கிறத விட்டு எறிவான். விச் இஸ் ராங். இப்பல்லாம் வந்து அப்படி வெளிய முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்ஸா சொல்லுவாங்க. என் பையனுக்கு பயங்கரமா கோவம் வரும். உங்க பொண்ணு தான் அப்படி நடந்துக்கணும். இந்த காலத்துல வந்து சில பேர் மாறிட்டாங்க. என் பையனுக்கு பயங்கரமா கோவம் வரும். எந்திச்சு வெளில கிளம்புங்க நீங்க. தட் இஸ் த சேஞ்ச் வி நீட். ஏன்னா, இப்போ அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறப்ப, நம்ம சோசியல் மீடியாக்கள் அத வந்து அசால்ட்டா ஒரு 50 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போயிருவாங்க. கேஷுவலான ஸ்டேட்டஸ் அத நான் லாஸ்ட் டைம்லயே சொல்லியிருந்தேன். பூஜிக்கிறது, அவருடைய கால்ல தண்ணி ஊத்தி அந்த தண்ணிய குடிக்கிறது, அவர் நடக்கிற வழியெல்லாம் வந்து ஒரு பிள்ளை துப்பட்டா போட்டு தொடச்சுட்டே போகுதுங்க. வீட்லலாம் காலைல பெருக்குவாங்கல்ல, அது போதும்ல. கால்ல அழுக்கு பற்றக்கூடாதாம். கால்ல அழுக்கு பற்றக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள செருப்பு தான் போட்டு நடக்கணும் நம்ம. அவர் நடக்கிறப்ப பின்னாடி போய் துப்பட்டா வச்சு தொடச்சிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் அகைன் துப்பட்டால அவ்ளோ அழுக்கு படுமே எப்படி துவைப்பீங்க நீங்க? அவ்ளோ அழுக்கோட துப்பட்டா போட்டு அவங்க வீட்ல என்ன திட்ட மாட்டாங்களா? அப்படி இருக்காங்க போல இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டூ டெல் இன் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வந்து இதுல முன்னாடி வீடியோல சொல்லப்பட்ட சில சோசியல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ வந்து இன்னும் டீட்டெயிலா அதுல நான் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க சிரிக்கும் நோக்கத்துக்காகவும், நக்கல் அடிக்கும் நோக்கத்துக்காகவும், ஒரு விஷயம் எவ்ளோ தப்பானது அப்படின்னு சொல்லும் நோக்கத்துக்காகவும் தான் எடுக்கப்பட்டது. இதுல இருந்து வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்த நான் இன்னொரு வீடியோல வந்து இந்த டாப் 3 லேர்னிங்ஸ் அப்படின்றதுல போடுறேன். பட் ஆன் த ஹோல் திஸ் புக் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் வெரி ரெக்ரெசிவ் அண்ட் இதுல அந்த பொசிஷன்ஸும் மேனுவல்ஸும் தவிர மற்ற விஷயங்களுக்காக இந்த புத்தகம் வந்து உதவாது. ஒருத்தவங்களுடைய மனச புரிஞ்சுக்கிறது இந்த புத்தகத்துல இருக்க மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த காலத்துல லாஸ் ரொம்ப டைட் ஆயிட்டே வருது. இப்படி வந்து ஒரு பொண்ண தூக்கிட்டு போய் இதெல்லாம் பண்ணா வந்து ஒண்ணும் ஆகாதோ! ஓகே. ஜெயில் போவாங்க. 10 நாள்ல பெயில் வாங்கிட்டு வெளில வந்துருவாங்க. ஓகே. தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரி ஃபார் த டே. பட் அது மாதிரி வந்து இந்த காலத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு தப்பான ஒரு விஷயம். மனிதர்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். யூ நீட் டூ ஒருத்தவங்க உங்கள சுத்தி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல யூ ஹேவ் டூ பி கம்ஃபர்டபிள் வித் யுவர் ஓன் செல்ஃப். நான் என் செல்ஃப்ல கம்ஃபர்டபுளா இருக்கேன். என் கூட யாரு இருந்தாலும் அவங்கள நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க முடியும்னு தோணணும். நீங்களே வந்து ஏகப்பட்ட மனசுல அழுக்கு, டாக்ஸிசிட்டி அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, என் கூட இருக்கிறவன வந்து நான் வந்து என் கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப பியூரா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. பிகாஸ் சோசியல் மீடியால பேஷிங் அது ஆட்டு கடிச்சு, மாட்டு கடிச்சு, மனுஷன கடிச்ச கதையா வந்து முன்னாடியெல்லாம் வந்து மென்
மீம்ஸ் போடுறவங்க வந்து அவங்க வீட்ல இருக்க பெண்கள பத்தி தப்பான மீம்ஸ் போட மாட்டாங்க. இப்பல்லாம் வந்து நான் சமீபத்தில ஒரு ஹாரிஃபிக்கான மீம் பார்த்தேன். அதாவது அவங்க அம்மாவ பத்தியே தப்பா பேசி வச்சிருக்காங்க. எங்க அம்மா நம்ம தான் நம்ம அம்மாவ நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது எவ்வளோ ஒரு டிராகேட்டரியான பதிவு. இத அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஏன்னா முன்னாடி ஏன்னா பெரும்பாலுமே வந்து அவங்க வீட்டு பெண்கள வந்து ஒரு என் பெண்கள் வீட்டு பெண்கள் அப்படி கிடையாது. ஊர்ல இருக்க பெண்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாமே மாத்தி எங்க அம்மாவே தப்புன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. திஸ் இஸ் வை இந்த மாதிரி விஷயங்கள முளையிலே கிள்ளி எறியணும்னு சொல்றது. ஏன்னா, எப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தவங்களையே தப்பா பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்களோ, அந்த மீம போட்டது ஒரு ஆணா, பெண்ணா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு கீழ அவ்ளோ நெறைய ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கும் தெரியும் ப்ரோ. இது என் தாயும் அப்படிதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர் பேசி வச்சிருந்தாங்க. ஸோ வேர் ஆர் வி ஹெட்டிங் அஸ் அ சொசைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் செட் அனதர் டிஃபரண்ட் கொஸ்டின். ஸோ யா தேங்க் யூ ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.